ஹார்வர்ட் ஸ்டூடெண்டோட டாப் 2 ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸை பத்தி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் டைம் பாக்ஸிங். அது வேற ஒன்றும் இல்ல, உங்க டைமை டைம் பாக்ஸா போடுறது. உங்க டு டூ லிஸ்ட்டை உங்களோட கேலண்டரா மாத்துறது. அதாவது நான் இந்த வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லாம நான் இன்னைக்கு காலையில 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இந்த டாஸ்க்கை மட்டும் தான் செய்யணும்னு டைமை கொடுக்கறது. உங்க மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து சரி இன்னைக்கு இந்த டைம்க்கு இதுதான் என் வேலைன்னு சொல்லி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கலாம். அதாவது அப்புறம் செய்யலாம்னு நினைக்காம இப்பதான் டைம்னு நினைச்சு வேலையை ஆன் த ஸ்பாட் செய்யலாம். அதோடு என்ன வேலைக்கு எவ்வளவு டைம் எடுத்து செய்யணும்னு பிளான் பண்றது மூலமா அது உங்க வேலைக்கு ஒரு டெட்லைன் கொடுத்து உங்களை எஃபெக்டிவா வேலை செய்ய வைக்கும். இது எப்படி பண்றது? உங்க கேலண்டரை ஓபன் பண்ணுங்க, உங்க டாஸ்க்கு ஒரு டைம் பாக்ஸ் போடுங்க, அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் ஒன் ஐசன்ஹவர் மேட்ரிக்ஸ். ப்ரையாரிட்டியோட ராக் ஸ்டார். இந்த மேட்ரிக்ஸ்ல 4 குவாட்ரண்ட் யூஸ் பண்ணி உங்க லைஃப்க்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். உங்க வேலைக்கு முக்கியமான அர்ஜென்ட்டா இருக்கிற வேலையா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்க எக்ஸாம்க்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டா இருக்கும். சோ இந்த வேலையை ஆன் த ஸ்பாட் பண்ணிடலாம். செகண்ட் குவாட்ரண்ட்ல இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். இதுல உங்க வேலைக்கு முக்கியமான ஆனா அர்ஜென்ட் இல்லாத வேலையா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்க நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ற வேலை. இது உங்க ஃபியூச்சருக்கு முக்கியம் ஆனா இப்போ இம்பார்ட்டன்ட் இல்ல. சோ இதுக்கு ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணிடலாம். தேர்ட் குவாட்ரண்ட் வந்து அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். உங்க வேலைக்கு முக்கியம் இல்ல ஆனா அர்ஜென்ட்டா இருக்கிற வேலையா இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நெய்தர் அர்ஜென்ட் நார் இம்பார்ட்டன்ட். இதுல உங்க வேலைக்கு முக்கியமாவும் இருக்காது அர்ஜென்ட்டாவும் இருக்காது. இதை எப்படி பண்றது? ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, 4 குவாட்ரண்டா வரைஞ்சுக்கோங்க. உங்க வேலையெல்லாம் அந்த 4 குவாட்ரண்ட்ல ஃபில் பண்ணுங்க. உங்க வேலையில ப்ரையாரிட்டி பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்றது மூலமா ப்ரொடக்டிவிட்டியா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம், உங்க ப்ரொடக்டிவிட்டிக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம உங்க ஹெல்த்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டிப்ஸ் உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.